வணக்கம். இன்றைய தினம் உலக தொலைக்காட்சி தினம். தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் 80s 90s அந்த இதுக்கு தான் போவோம். ஏன்னா அப்போ அப்போ இருந்த தொலைக்காட்சியும் இப்போ இருக்கிற வசதிகளும் இப்போ ரொம்ப வசதி, எப்போ வேணாலும் எது வேணாலும் பார்க்கலாம். அதை விட இது நல்லா இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு பிடிச்சது அப்போ இருந்த தொலைக்காட்சி தான். அது ஏன்னா வாரத்துக்கு அந்த 5 பாட்டுக்காக நாங்கள் காத்துட்டு இருப்போம். அப்போ அந்த 5 பாட்டுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்தது. வாரம் ஒரே ஒரு படம். அது கூட எல்லார் வீட்லேயும் கிடையாது. யார் வீட்டில் டிவி இருக்குதோ, கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க கிட்ட இருக்கோம், அவங்க கிட்ட நாங்கள் காசு கொடுத்து பார்த்துக்கணும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் அப்போ பார்த்த அந்த படத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது. சனிக்கிழமைனா ஒரு ஹிந்தி படம் போடுவாங்க. புதன்கிழமைனா அந்த வெள்ளிக்கிழமை போடுற ஒலி ஒலி மாதிரி சித்திரஹார்னு சொல்லிட்டு ஹிந்தி பாட்டுங்க போடுவாங்க. ஹிந்தி ஒலி ஒலியும் ஹிந்தி படம், தமிழ் படம் தமிழ் ஒலி ஒலி. இது இல்லாமல் பசங்களுக்கான சின்ன சின்ன ஏதாவது போடுவாங்க. அவ்வளோதான், முக்கியம் இவ்வளோதான். இதுதான் நாங்கள் பார்த்தோம். அது எங்களுக்கு சில நேரத்தில் கரண்ட்டு கூட போயிடும். அந்த நேரத்துக்கு ஐயோ இந்த நேரத்துக்கு போயிடுச்சு, சீக்கிரம் ஒலி ஒலி வரத்துக்குள்ள வரணுமே அப்படின்னு வேண்டுவோம். நாங்கள் நல்லா ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாத நாட்கள். அதுலேயும் முக்கிய தலைவர்கள் யாருன்னா இறந்து போயிட்டாங்கன்னா 3 நாள் எதுவுமே இருக்காது. ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து வீணை வாசித்துட்டு இருப்பார். அதாவது துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அட கடவுளே, நமக்கு கிடைக்கிறது இதுதான், இதுவே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 13 வாரம் தான் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அவ்வளோதான், 13 வாரத்தில் அந்த நாடகம் முடிஞ்சிடும். அப்படி ஒரு நாடகத்தில் மறக்க முடியாத ஒரு நாடகம்னா நம்ம மறைந்த நடிகர், சிறந்த நடிகர்னு கூட சொல்லலாம், ரகுவரன் சார் நடித்த இது ஒரு மனிதனின் கதைன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை 7:30 மணிக்கு போடுவாங்க. அந்த நாடகம் அவ்வளோ ஒரு பிரபலமானது. எப்படாப்பா அந்த 7:30 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு பார்த்தோம். ஆனால் தொலைக்காட்சியில் கிடைச்ச அங்கீகாரம் அதை திரைப்படமாக எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது கிடைக்கலது. தொலைக்காட்சியில் ரொம்ப நல்லாவே ஓடிச்சு. 13 வாரம் அவ்வளோதான்ப்பா ஒரு நாடகம் முடிஞ்சு. இப்போ 13 வருஷம் ஆனாலும் ஒரு நாடகம் முடியும். அதில் வரவங்க குழந்தை குட்டி பற்றி அவங்களே வயசாகிறவங்க இன்னும் நாடகம் போது அது நல்லா இருக்காது. எப்பவுமே எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதையே உண்டு. அளவுக்கு அதிகமாக போச்சு இப்போ எல்லாமே. அதனால ஒரு இதுன்னு பழைய சேர்த்து சொல்லி காட்டுற நிலைமைக்கு போச்சு. ஆனாலும் இந்த தொலைக்காட்சி நாங்கள் இருந்து அப்போ பார்த்தது, தொலைக்காட்சி வாங்க முடியாமல் நாங்கள் நம்ம வீட்டில் தொலைக்காட்சியில் ஏங்கினாலும் அந்த நாள் தாங்க அது. அந்த காலம் தான் திருப்பி இனி நமக்கு கிடைக்காது. எங்கள் தலைமுறையில் நாங்கள் அதை சந்தோஷமாக தான் அனுபவித்தோம். அது எங்கள் தலைமுறையோடு போயிடுச்சு. அது தொலைக்காட்சின்னு சொல்லிட்டோம், படம் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த நியூஸ் வரும்போது யாராவது ஒரு வீட்டில் தான் கலர் டிவி இருக்கும், மற்றவங்களாம் கொஞ்சம் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. எங்கள் வீட்டிலலாம் டிவியே கிடையாது. கலர் டிவியில் வரும்போது எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். வீட்டில் கலர் டிவி அப்படின்னு அது கூட யார் வீட்டில் இருக்கும்போது வெளியில் நின்று பார்ப்போம் நாங்கள். அது பார்க்கும்போது இன்னைக்கு சோபனா ரவி வருவாங்க. அவங்க என்ன நியூஸ் சொல்ல போகிறாங்கன்னு எங்களுக்கு அது கிடையாது. அவங்க என்ன சாரி கட்டிட்டு வருவாங்க. சந்தியா ராஜகோபால் அவங்க என்ன சாரி கட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு சந்தியா ராஜகோபால் தான் வருவாங்க, இல்லை இன்னைக்கு சோபனா ரவி தான். முன்னாடியே போட்டி அந்த நியூஸ்க்காக. அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகள் அது கிடைச்ச சந்தோஷம் இப்போ இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ ஞாபகம் வந்தது. உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம்.